ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன பெரிய மீன் எடுத்துகிட்டு வராங்கன்னு பாருங்கள். நிறைய மீன் உண்டு பார்த்துடுங்க. ஆனால் அதுக்கு தக்கன பெரிய கூட்டம் இல்லை விற்கிற இடத்துல. ஆனால் பெரிய பெரிய மீனெல்லாம் நிறையவே வெட்டினாங்க. அதுலேயும் கேரச்சூரை இப்போ கொஞ்சம் நாளாட்டே பெரிய சைஸ் உள்ளது வந்து இறங்குது பார்த்துடுங்க. சூப்பரான மீனெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. நமக்கு இங்கேகிட்ட நின்னாலே தெரியும் எந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டு இடத்துல நின்று பார்த்தா செவுள் குடல் எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அதில் போய் நின்று யார்கிட்ட கொண்டு வைக்கிறாங்களோ அவங்கள்ட்டேருந்து வாங்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். வெட்டு இடத்துக்கு போனோன்னா அவங்களும் சொல்லுவாங்க எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிலது பார்த்த உடனே நமக்கே தெரிஞ்சிடும் வேண்டாங்கிறது மாதிரி. இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய மீன், அது மட்டும் இல்லை கரமடி மீன் மாதிரி இந்த வெள்ளை மீன், புளி மீன், செம்பல்லி மீன் அதெல்லாம் நிறையவே வந்திருந்து பார்த்துடுங்க. வெள்ளை மீனெல்லாம் நிறைய பேர் பெருசு பெருசெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இதை வெட்டினாலுமே எப்போவுமே துண்டு மீனில் சூரை மீன் தான் கொஞ்சம் விலை குறவாக இருக்கும். மற்ற மீனெல்லாம் பாறை மீன், நெய் மீன், இந்த ஓரிய வெலை மீன் அது எல்லாமே கொஞ்சம் கூட இதை விட விலை கூடுதலாக இருக்குது. ஆனால் இந்த கேரச்சூரை துண்டு பார்த்தோம்னா கருத்துட்டு அல்வா துண்டுன்னு சொன்னால் அது கேரச்சூரை துண்டு தான், அந்த மாதிரி இருக்கும் பார்த்துடுங்க. சூப்பரான மீன். நம்ம இது வந்து முள்ளும் குறவாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுக்கலாம், அந்த ஊறுகாய் போடுறதுக்கு, பொரிக்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான மீன் இந்த கேரச்சூரை. துண்டை நிறைய விழ, ஏன்னா முள் கம்மி பார்த்துடுங்க. நடுவில் உள்ள அந்த முள் மட்டும்தான் உண்டு. பெருசாக முள்ளுகள் எல்லாம் இதில் கிடையாது. இது முள்ளந்தலையும் வாங்கினாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் துண்டு அவ்வளோ சதைக்கட்டியோடு இருக்கும் பார்த்துடுங்க. டேஸ்டியான ஒரு மீன் தான் இது. வந்து விற்கிறவங்களுக்காக வெட்டுறாங்க, சும்மா கீரி பழந்து கொடுத்துருவாங்க. இதுவுமே இந்த ஹாஸ்டலுக்குள்ளவங்க வந்து வாங்குவாங்க. பக்கத்தில் இந்த நர்சிங் காலேஜ் இருக்குது, ஆர்ஃபனேஜ் இருக்குது, அங்கே எல்லாம் ஹாஸ்டலுக்குள்ளவங்களே வந்து வாங்குவாங்க பார்த்திங்களா. அந்த அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன துண்டாக்கியும் கொடுத்துருவாங்க. அப்புறம் இதில் 100 ரூபா துண்டு 200 ரூபா துண்டெல்லாம் வாங்கினா வாங்குகிற இடத்துல அந்த விற்கிறவங்களே நமக்கு சின்ன சின்ன துண்டு போட்டு தந்துடுவாங்க. நான் சொன்ன எல்லா நேற்றுலேருந்தே கருப்பு கலரில் அந்த பாறை மீன் நிறையவே வந்திருக்கு. அது இன்றைக்கே இருக்குது வெட்டு இடத்துல. பார்த்தீங்களா, இது பக்கத்திலே வெட்டுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறது அந்த கருப்பு பாறை மீன் தான். இது என்னமோ 2 நாளாக நிறைய வந்துக்கிட்டு இருக்குது, சீசன் போல் இருக்குது. ஆனால் நான் போனப்புறம் இப்போ தான் இதை பார்க்குறேன். எனக்கு இந்த சூறையை பார்த்தா தான் ஐயோ வாங்கணும் போல் இருக்கும். ஏன்னா அவ்வளோக்கு சூப்பரான மீனாக இருக்குது பார்த்துடுங்க. நமக்கு குழம்பு வைக்க, பொரிக்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மீன். பிள்ளைகளுக்கு ஊறுகாய் போட்டு கொடுத்து விடணுமாலே இந்த கேரச்சூரை தான் நான் எப்போவுமே வாங்கியது. இது தான். இது மாதிரி வாங்கணுன்னா காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா நிறைய மீன் பார்த்து வாங்கலாம். முழுசோடையுமே கிலோ போட்டு தருவாங்க. கிலோ எவ்வளவு அப்படின்னு பேசி 6 கிலோ 7 கிலோ எல்லாம் இருக்கும். 10 கிலோ வரைக்கும் இந்த பெரிய மீன் இருக்கும். நம்ம விலை பேசி வாங்கலாம். பாதி வேணும்னாலுமே வாங்கிடலாம். மற்ற சின்ன சைஸு மீன், சூறையிலேயே சின்ன சைஸு, பாறையிலேயே சின்ன சைஸு அப்படியெல்லாம் வாங்கணுன்னா கூட ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்தால் எல்லா ஸ்டாலுமே ஓப்பன் ஆயிரும் பார்த்துடுங்க. அப்போ நம்ம பார்த்து வாங்கலாம். இந்த முள்ளந்தலையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க பாருங்கள். அது பிறகு இதை நீ சின்ன சின்ன துண்டாக்கி கொத்தி நொறுக்கி விற்கிறவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. முதல்ல நம்ம சொல்லி வச்சோன்னா சிலவங்க அப்படியே முழுசாகவும் வச்சுருப்பேன் விற்கிறது. இப்போ நிறைய பேர் முழுத்தலை எல்லாத்தையும் வெட்டி தான் வச்சு விற்கிறாங்க. கொத்தி நொறுக்கி அதை சின்ன 100 ரூபா கூட்டம், 50 ரூபா கூட்டம் அது மாதிரி வச்சு விற்பாங்க. இது ஹாஸ்டலுக்கு ஒரு பாதியே 100 துண்டாக்க போகிறாங்களாம். அந்த மாதிரி கூட வெட்டி தருவாங்க. நம்ம கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நமக்கு தந்து வெட்டி தந்துடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.